இப்போது பிள்ளைங்களாம் வந்துட்டு அம்மா அப்பாக்கிட்ட ஏமாத்துறோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா அம்மா அப்பாவுக்கு தெரியும் இது என்ன பண்ணுது ஏது பண்ணுது. அப்படியே அந்த கண்ணு பார்க்குற மாதிரியும் இருக்கும், பார்க்காத மாதிரியும் இருக்கும். அதனால அவங்க நினச்சிக்கிறாங்க இவங்கள ஏமாத்துறோன்னுட்டு. அவங்களுக்கு தெரியும் எங்கே பிடிக்கணும் எங்கே பிடிக்கக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியும். இதுக்கு ஒரு கதை இருக்குது தெரியுமா? மகாபாரதத்தில் காந்தாரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு துரியோதனை சாக போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. போரெல்லாம் முடிய போகுது, இவனும் இருப்பானோ இல்லையோன்ற அந்த இதை அவங்க யூகிச்சிட்டாங்க. அதனால் துரியோதனா, நீ போயிட்டு குளிச்சுட்டு நான் உன்னை எப்படி பெற்றெடுத்தேனோ அதே மாதிரி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கூட திருப்பி சொல்கிறாங்க, கண்ணா நான் சொல்கிறத கேளு, நான் எப்படி பெற்றெடுத்தேனோ அதே மாதிரி அம்மனமாக வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணுறான், குளிச்சுட்டு வரான். வர நேரத்துக்கு கிருஷ்ணர் பார்த்துடுறார். அவர் என்ன பண்ணுறாரு, இவன் அப்படியே போனானா அவங்க அம்மா கிட்ட இருக்க சக்தி எல்லாம் இவன்கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, துரியோதனா எங்கே போகிற அப்படி கேட்குற. அப்போ துரியோதனை சொல்கிறான், அப்படியே கையை கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு கீழே மறைச்சிக்கிட்டு இல்லை இல்லை எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க அப்படி சொல்கிறான். உடனே கிருஷ்ணர் கேட்குறாரு, ஏண்டா அம்மா கிட்ட போறியே அம்மனம்மா போலாமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் யோசிக்கிறான், அச்சிச்சோ என்னதான் இருந்தாலும் நம்ம போகலாமா அப்படி சொல்லிட்டு ஒரு இலையை எடுத்து இடைய மறைச்சிக்கிறான். ஆனால் அவங்க அம்மா கிட்ட போன பிறகு அம்மா கேட்குறாங்க மறுபடியும், துரியோதனா நான் எப்படி சொல்லணும் அப்படி வந்திருக்கியா, நீ பிறந்த மேனியாக தானே வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்பயாவது சொல்லியிருக்கலாம், சொல்லலை. அப்புறமா அவங்க அம்மா கண் கட்ட அவுக்குறாங்க. அதுக்கு ஒரு கதை இருக்குது. அவங்க கல்யாணம் பண்ணி வரப்போ புருஷன் கண்ணு தெரியல சொல்லிட்டு இவங்க கண்ணை கட்டிக்கிறாங்க. அதனோட சக்தி, அந்த சக்தியை தான் அவனுக்கு அந்த கண் ஒளியை தான் கொடுக்கணும்னுட்டு வர சொல்கிறாங்க. திறக்கிறாங்க. திறந்து மேலேருந்து அப்படியே பார்த்துட்டு வராங்க. இடக்கிட்ட வந்த உடனே கண்ணை மூடிட்டாங்க. கண்ணா தப்பு பண்ணிட்டியேடா, நான் உன்னை எப்படி வர சொன்னேன், நீ எப்படிடா இப்படி வந்திருக்க. இல்லைம்மா நான் அப்படித்தான் வந்துட்டு இருந்தேன், ஆனால் கண்ணன் சொன்னார் இந்த மாதிரி போகக்கூடாதுன்னு, அதனால இப்படி பண்ணிட்டேம்மா. அந்த கண்ணன் வந்து எனக்கு ஒரு பிள்ளை கூட இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டாரு. எப்படி நான் தனியாக கஷ்டப்படுவேனோ அந்த மாதிரி அவரோட எண்ணமே அழியணும்னு சாபம் கொடுத்துட்டாங்க. அது பண்ணிச்சுது. அந்த மாதிரி அம்மா அப்பா கிட்ட மறைக்கிறோன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. உங்களை காக்கிறதுக்கு உங்களுக்கு காப்பா அவங்க இருப்பாங்க. அவங்க தெய்வங்களை அவங்க வேண்டுவாங்க, அவங்க முன்னோர்களை அவங்க நினைப்பாங்க. அதுதான் உங்களுக்கு கவசம். அதை விட்டுட்டு இதை மறைக்கிறோம் அதை மறைக்கிறோம். நீங்கள் மறைக்கிறது அவங்கக்கிட்ட இல்லை, உங்களுக்கான தேடுதலை, கவசத்தை நீங்கள் இழக்கிறீங்க. புரிஞ்சுதா?